ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு பாரதி பார்வை. இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிங்க் ஏரியாவில் இருக்கிற அழுக்கு உப்புக்கரையெல்லாம் படிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிங்க் ஆர்கனைசர் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதையும் இன்றைக்கி சூப்பராக ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்து அழுக்கு கரை படிஞ்சிருக்கோ அங்கெல்லாம் தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் பிளாக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். எகெயின் அழுக்கு கரை படிஞ்சதுனால இன்றைக்கி ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஸோ எங்கெல்லாம் அழுக்கு கரை படிஞ்சிருக்கோ அங்கே மட்டும்தான் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுற கொஞ்சமாக நான் தேய்க்கிறேன். அதிகமாக யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறப்பெல்லாம் ஸ்லிப் ஆகிடும். ஸோ பாத்திரம் விளக்குறதுக்கும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. முன்னாடிக்கும் இப்போவுமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் வால் ஸ்டிக்கர் தான் ஒட்ட போகிறேன். இதுக்கு முன்னாடி வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தேன். பட் எடுத்துகிட்டே ரொம்ப அழுக்கு படிஞ்சிருந்துச்சுன்ட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணவே இல்லை. அண்ட் இப்போ தான் இதை வாங்கி யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் தான். ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் 65 ருபீஸ்க்கு இந்த சைஸில் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப பெரிய சைஸும் கூட. இந்த வால் ஸ்டிக்கரை பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஸ்ட்ரகிளான விஷயந்தான். இந்த வால் ஸ்டிக்கர் ரொம்ப திக்னஸ் கம்மியாக இருந்துச்சு. என்னோடய சிங்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் இதை கட் பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது செல்ஃபாக நம்ம ஒரு ஆளாக இதை பேஸ்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அது எங்கள் வீட்டில் இருக்கிற பைப்பு பார்த்திங்கன்னா தாறுமாறாக தான் இருக்கும். ஒரு பைப்பு மேலே ஒரு பைப்பு கீழே. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் இதை பேஸ்ட் பண்ணேன். பட் இது ஃபைனல் லுக் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. இந்த வால் ஸ்டிக்கர் அழகுக்காக மட்டும் இல்லை, அழுக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வால் ஸ்டிக்கர் பேஸ்ட் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நமக்கு அதிகமாக அழுக்கு பிடிக்குன்றதுனால இந்த பேஸ்ட் பண்ணி வச்சு பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக அழகாக. இந்த டிஷ்வாஷ் லிக்விட் பாக்ஸு அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். 3 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு இன்ன வரைக்கும் எனக்கு சூப்பராகவே உழைக்குதுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ஐடியான்னு சொல்கிறத விட நமக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க. நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே நைட்டிலே தொடச்சிக்கிறது. நைட்டி அழுக்காயிடும், அதே மாதிரி ரொம்ப ஈரமாயிடும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு டிப்ஸ் தாங்க. தேவையில்லாத வளையலெல்லாம் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு வளையல் மட்டும் எடுத்து வச்சு இந்தமாரி சிங்க்கு பக்கத்தாலே ஒரு ஹூக் வச்சு அதில் ஹேங் பண்ணிடலாம். ஸோ ஹேண்ட் டவல் இந்த மாதிரி மாட்டி விடும்போது நமக்கு ஈஸியாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம என்ன தான் டவல் வச்சாலும் கை நைட்டிக்கே தான் போகும். பட் டவல் பார்க்க அப்படியே கொஞ்சம் நமக்கு பழகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்படியே சிங்க்குக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த ஏரியா எப்போவுமே மோஸ்ட்லி நான் டம்ப் பண்ணவே மாட்டேன். க்ளீனாக தான் வச்சுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா கரப்பாம்பூச்சி அடிக்கடி இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனாலே க்ளீன் பண்ணிகிட்ருப்பேன். இது ஒரு வால் ஸ்டிக்கர் தாங்க. இதில் செல்ஃப் லைனர் போட்டுட்டு இருந்தேன். பட் எனக்கு அது தண்ணி கொஞ்சம் லீக் ஆகி கீழே வந்துடும். ஸோ அதனாலே இப்போ நான் வால் ஸ்டிக்கர் வாட்டர் ப்ரூஃப் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். இன்னும் நிறைய செல்ஃபுக்கு போட வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் தீர்ந்ததுனால திரும்பவும் ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ட் சிங்க்குக்கு கீழேயுமே அந்த ஃப்ளோரில் போட போகிறேன். ஸோ கொஞ்சம் எப்படி இருக்குன்றது தெரியல. தரையில் போட்டால் இது ஓகேவா என்னன்றது எனக்கு தெரியல. பட் ட்ரை பண்ணலான்றதுனால இந்த இடத்துல போட போகிறேன். அந்த இடம் சீக்கிரமாக நமக்கும் அழுக்கு பிடிச்சிரும். அதனாலே இந்த ஸ்டிக்கர் ஒட்டலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. ஏன்னா நடுவில் அந்த பைப்பு வரதுனால அதை எடுத்து பேஸ்ட் பண்ணுறதே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. பட் ரொம்ப க்ரிப்பெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஜஸ்ட் ஓரலாக தான் பிடிச்சிருந்துச்சு. சரி, எவ்வளோ நாளைக்கு வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாற்றிக்கலான்ட்டு கொஞ்சமாக கட் பண்ணி தான் போட்டேன். எனக்கு நான் மாடலர் கிச்சன்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் கீழே கபோர்ட் ஒர்க் வச்சு நீட்டாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இந்த குவார்ட்டர்ஸில் இந்த வீட்டுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் மாற்றிக்கணும் அப்படின்றதுனாலயே இந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். ஸோ இது ஒரு ஆர்கனைசர் தாங்க மேக் பண்ணிகிட்ருக்கேன். 2 பக்கம் ஹூக் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹூக்கில் நம்ம கட்டைப்பைக்கு பிடிக்கிற குச்சி இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் அதில் வச்சுட்டு இந்தமாரி ஒரு ஆர்கனைசரை அதில் ஹேங் பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதில் கபோர்ட் ஒர்க் வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் இதில் ஹேங் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதில் ட்ரை பண்ணலாமேன்ட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போல்லாம் லிக்விடு பாக்கெட்டில் தான் வாங்கிக்கிறது. 15 ருபீஸில் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வாங்கிக்கிறது. மந்த்லி எவ்வளோ தேவைப்படுங்கிறது இப்போ கால்குலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி வச்சுட்டேன்.
அண்ட் இதில் வந்து என்னென்ன நமக்கு தேவைப்படுதோ ஸோ அதெல்லாமே இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருந்துச்சு. அப்புறம் இதில் ஸ்க்ரப்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணாதது இருக்கும் இல்லையா, ஸோ அதையுமே இதில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது லுக் அழகாகவும் இருந்துச்சு. மெயினாக இன்னொரு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஸ்டாண்ட் இல்லாமல் இந்தமாதிரி ஹேங் பண்ணிட்டோன்னா கரப்பான்பூச்சி பிடிக்கிறது அவ்வளோ ரைட் இருக்காது. சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே இதேமாரி ஸ்டாண்டை தான் ஹேங் பண்ணலான்னு பிளான் இருந்துச்சு. பட் அந்த இடத்துல வந்து அந்த ஹூக்கு செட் ஆகலை, கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் டெம்பரரி இந்த ஸ்டாண்டை வச்சுருக்கலான்றதுனால இதை வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் தான். நம்ம பித்தளை பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பவுடர் நேம் மறந்துடுச்சுங்க. ஸோ அதுதான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அது அப்புறம் பேக்கிங் சோடா, அப்புறம் சபீனா பவுடர். ஸோ இது எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. வீட்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அது கட்டி பிடிச்சி அது மாதிரி ஒரு வேஸ்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இப்போ தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த பாட்டில் வந்து ஏர்டைட் இல்லை, அதாவது ஃபிட்டாக அமையாது. ஸோ அதனால் வந்து டெம்பரரியாக தானே யூஸ் பண்ணுறோன்றதுனால ஒரே ஒரு லாக் மட்டும்தான் விழுது. ஸோ அதனால் இந்த பாட்டிலை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக இதை தானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ரிப்பீட்டடாக பண்ணாலும் பண்ணாட்டி இருந்தாலுமே எனக்கு ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லாமல் நீட்டாக வச்சுக்கணும். ஸோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் எப்போவுமே இந்த ஒர்க்கை பண்ணுவேன். நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றதுனால தான் இந்த ஒர்க்கெலாம் வீட்டில் இருக்கிறது பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது கிடையாது. மேபி நான் ஒர்க்கில் இருந்தாலுமே இந்த ஒர்க்கு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். இந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனாலே கொஞ்சம் நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணிவிட்டு, பட் இதுலேயுமே கரப்பான்பூச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒரு ஸ்டாண்டாக மாற்றிடுவேன். சிங்க்குக்கு கீழே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அந்த டஸ்ட்பின் வந்து ஆக்சுவலி வேஸ்ட்டு தான். என் பையனுக்காக தான் அதை வாங்கினதே. அடிக்கடி நான் டிபார்ட்மெண்ட் போகும்போது அந்த டஸ்ட்பினை பார்த்துட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். ஸோ அவனுக்காக தான் அந்த டஸ்ட்பின் வாங்கியிருக்கேன். பட் அந்த இடத்துல நான் டெம்பரரியாக தான் வச்சுருக்கேன், யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இந்த 2 ஸ்டாண்டு பார்த்திங்களா, இதை தான் நான் சொன்னேன் இந்த இடத்துல வந்து எனக்கு நிற்கல அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அந்த வுட்டு ஸ்டாண்ட் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஓகே, ஃபைனல் லுக் இவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் வீட்லேயே யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதேமாரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.